ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் கடற்கரையில் ஒதுங்கின ஒரு ஷார்க்கை தான் பார்க்குறோம். இதை காப்பாற்றி மறுபடியும் தண்ணிக்குள்ளே விடுறதுக்காக இவர் வந்திருக்கிறாரு. ஆனால் ஆளை பார்த்ததும் அந்த ஷார்க் அவரையே கடிக்கிறதுக்கு போயிருக்கு பாருங்க. இருக்கிற சின்ன டார்ச் லைட் வெளிச்சத்தில் எப்படி அந்த ஷார்க்கை மறுபடியும் தண்ணியில் ஆழத்தில் கொண்டு விட்டுருக்காங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் நடக்கிற சம்பவத்தை பார்க்குறோம். ரோட்டில் பைக்கில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. திடீர்னு வேகமாக ஓடி வந்தது ஒரு காண்டாமிருகம். இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் பார்க்கறதுக்கு சாதுவாக இருந்தாலும் ரொம்ப கோபக்கார விலங்கு. அதனால ஆட்கள் யாராவது எதிரில் வந்தாங்க அப்படின்னா வேகமாக துரத்த ஆரம்பிச்சிடும். இவ்வளோ பெரிய உருவத்தை திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஊருக்குள்ளே நுழைஞ்சிருக்கு பாருங்க. பார்த்ததும் அந்த ஆள் பைக் அப்படியே போட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சிட்டாரு. சத்தத்தை கேட்டு என்ன நடக்குதுன்னு ரோட்டில் இருந்த ஆட்கள்லாம் எட்டி பார்த்து அவங்களும் சேர்ந்தே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு காய்கறி கடையை தான் பார்க்குறோம். இந்த மார்க்கெட்டில் 2 மாடுகள் சண்டை போட்டுட்டே ரோடு வழியாக நடந்து வந்துட்டு இருக்கு. கடைசியில் சண்டை முத்தி இந்த காய்கறி கடையை பார்த்து ஒரு மாடு தாவி வந்திருக்கு பாருங்க. உள்ளே பாஞ்சதுனால காய்கறி கடையோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. துரத்திட்டு வந்த மாடு அதுக்கப்புறம் அமைதியாக போயிருக்கு. நல்லா அடுக்கி வச்சிருந்த கடையை ஒரு செகண்ட்ல இப்படி வேலை முடிச்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது கடலுக்குள்ள நடக்கிற சம்பவம் தான். பெரிய கூண்டுக்குள்ள இந்த ஆள் இருக்கிறாங்க. ஆனா அந்த கூண்டெல்லாம் தாண்டி இந்த ஷார்க் உள்ள வரதுக்கு இந்த அளவுக்கு போராடும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. பெரிய மீன்கள் எதுவும் உள்ள வராத அளவுக்கு தான் தயார் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான கூடு தான். ஆனால் இந்த ஷார்க் பாருங்க, எப்படியாவது உள்ள நுழைஞ்சு உள்ள இருக்கிற இந்த இறைய பிடிச்சிடலாமான்னு பார்க்குது. கடைசியில் அது சிக்கிக்கிச்சு போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு மாடை வண்டியில் ஏற்றுறதுக்கு தான் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாடு வண்டியில் ஏற்ற மாட்டேன்னு அந்த வண்டிக்கிட்டே சண்டைக்கு போயிருக்கு பாருங்க. இந்த டெம்போவில் தானே நம்மளை ஏற்றுறதுக்கு பார்க்குறாங்கன்னு நேர டெம்போவை பார்த்து வந்து கண்ணாடியே உடச்சி விட்டுருக்கு. வண்டிக்குள்ளே தான் டிரைவர் இருக்கிறாரு. அவர் வண்டிக்குள்ளே பதுங்கிக்கிட்டார் போல. எந்த அளவுக்கு கோபமா இருக்கு பாருங்களேன். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ராத்திரி நேரத்துல நடக்கிற சம்பவம். இந்த வீட்டு கதவு திறந்துதான் இருக்குது. வெளியே யாரோ நடமாட மாதிரி தெரிஞ்சதுனால எட்டி பார்த்துருக்காங்க. பார்த்தா அது ஒரு சிங்கம். எப்படி வீட்டு வாசல் வரைக்கும் வந்திருக்கு பாருங்க. பார்த்து அடுத்த செகண்டே கதவை மூடிக்கிட்டாங்க. பயங்கரமான காட்சி தான். 10 அடி தூரத்துல சிங்கம் நின்னா எப்படி இருக்கும். அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒட்டகத்தை பார்த்தவங்க அதை பக்கத்துல கூப்பிட்டுருக்காங்க. ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்காக கூப்பிடவும் இந்த 2 ஒட்டகமும் ஆர்வமா பக்கத்துல ஓடி வந்திருக்கு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. மறுபடியும் கேட்டு எப்படி உள்ளே நுழையுது பாருங்க. ஒட்டகத்தை பக்கத்துல பார்த்ததும் கொஞ்சம் மிரண்டு தான் போனாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். இங்க வீட்டு வாசல்ல ஒரு டாக் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கு. இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற பெரிய கேட் எல்லாம் நல்லா மூடி தான் வச்சிருக்காங்க. ஆனா அந்த கேட் எல்லாம் தாண்டி இப்படி ஒரு ஆபத்து வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. இங்க ஒரு நாய் இருக்கிற விஷயத்தை எப்படி மோப்பம் பிடிச்சி மெதுவா பதுங்கி வருது பாருங்க. இந்த சிறுத்தை கேட் எல்லாம் எட்டி தாவி தான் உள்ள நுழைஞ்சிருக்கு. பக்கத்துல வரது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. கடைசி நொடி பொழுதுல கவ்வி பிடிக்கவும் இந்த நாய் உடனே உஷாராயிடுச்சு பாருங்க. அந்த பிடியில இருந்து லாவகமா தப்பி வேகமா ஓடிடுச்சு. இந்த பிடியில இருந்து தப்புறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா இந்த நாய் எவ்வளவு சாமர்த்தியமா இருந்திருக்கு பாருங்களேன். உடனே எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இந்த கேட்டை திறந்து எல்லாரும் வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு சின்ன தெரு. வேகமா ஓடுறதுக்கோ இல்ல எங்கேயாவது மறைஞ்சிருக்கிறதோ வழி கிடையாது. இங்க கேட்டை திறந்துட்டு வேகமா வந்துட்டு இருக்கிறது ஒரு மாடு தான். இந்த தெருவில் இருக்கிற ஆட்கள்லாம் இவ்வளவு பெரிய உருவத்தை பார்த்தது எங்க ஓடுதுன்னு தெரியாம ஓடிட்டு இருக்காங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு பாம்பு தான் பாக்குறோம். இந்த கம்பியில எப்படி சுருண்டு போறதுக்கு பாக்குது பாருங்களேன். உயரமான இடங்கள்ல ஏறுறதோ இல்லை இந்த மாதிரி இடங்கள்ல வளைஞ்சு போறதோ இதுக்கு சிரமம் தான். ஆனா இந்த கம்பியில கூட எப்படி போகுது, நம்ப முடியாத காட்சி தான். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ஒரு ஆட்டோ நிக்குது. இந்த பொண்ணு மெதுவா நடந்து வந்துட்டு இருக்காங்க. மாடியில இருந்து பொத்தனு கீழே விழுந்திருக்கு ஒரு பாம்பு. நல்ல வேளை ஒரு அடி முன்னாடி நடந்து வந்ததுனால எதுவும் ஆகல. திடுதிப்புன்னு பார்த்துதான் அப்படியே ஓடிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒரு காண்டாமிருகம் நடந்து போறதை தான் பாக்குறோம். இதுவே இன்னைக்கு தான் ஊரை சுத்தி பாக்குறதுக்கு வந்திருக்கு போல. இந்த ஊரை சுத்தி பாக்குறதுல காண்டாமிருகத்துக்கு அப்படி ஒரு சந்தோஷம். எந்த பதட்டமும் இல்ல பாருங்க. ரொம்ப நிதானமா பொறுமையா எல்லா இடத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே நடந்து போகுது. ரோட்ல நடந்து போற ஆட்களை மட்டும் மெதுவா துரத்தி இருக்கு. மற்றபடி கொஞ்சம் நிதானமா தான் போயிட்டு இருக்கு பாருங்களேன். ரொம்ப ஜாலியா இருக்குது போல. எங்க இந்த வீடியோவில் வீட்டுக்கு வெளியே 2-3 பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு குழந்தையும் கீழே உட்காந்துருக்கு. இந்த டேபிள் பாருங்க திடீர்னு அப்படியே சரிய ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாக மரத்தால் செய்யப்பட்ட டேபிள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அந்த ஸ்டீலில் இருக்கிற டேபிளை மட்டும் நம்பவே கூடாது. எப்போ வேணால் சரியலாம். இப்படி தான் மேலே இருக்கிற பொருட்கள் எல்லாமே அந்த குழந்தை மேலே கொட்டியிருக்கு. நல்ல வேலை டேபிள் சரியாததுனால எதுவும் ஆகலை. உடனே பிடிச்சிக்கிட்டாங்க. குழந்தையும் வந்து தூக்கிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப பரபரப்பான ரோடு தான். ரோட்டோரத்தில் நின்றுட்டு இருந்த மரம் திடீர்னு அப்படியே ரோட்டுக்கு குறுக்கவே விழுந்துடுச்சு. நிறைய கார் வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கிற இந்த ரோடு யாருனாலையும் படாமல் ஒரு பக்கமாக விழுந்திருக்கு.
ஒரு 5 அடி தள்ளி எல்லாரும் வந்ததுனால எதுவும் ஆகல. பாக்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குற ஜேசிபி அந்த பக்கம் இருக்கிற கட்டடத்தை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிக்கிட்டே இருக்குது. அதுல ஏதோ ஒரு ஒயரை பிடிச்சி இழுக்கவும் அந்த ஒயர் இந்த மின்கம்பத்தோட ஜாயிண்டா இருந்ததுனால இந்த பெரிய மின்கம்பம் டக்குன்னு ரோட்ல விழுந்திருக்கு பாருங்க. ரோட்ல இத்தனை கார் வண்டி போயிட்டு இருக்கு. எல்லாரும் சரியும் போதே கொஞ்சம் சுதாரிச்சு உடனே வண்டி நிறுத்திட்டாங்க. இந்த கார் மேலதான் விழுந்திருக்கு. காருக்குள்ள இருந்தவருக்கு எதுவும் ஆகல. எங்கேயும் வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரோட்ல எல்லாரும் சாதாரணமா போயிட்டு இருந்தா அங்க வேலை பார்த்ததுக்கு பாதிப்பு எப்படி வந்திருக்கு பாருங்க. ரொம்ப உஷாரா இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது பைக்ல ரோட கிராஸ் பண்றதுக்காக போறாங்க. இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் பார்த்து ரொம்ப கவனமா தான் போகணும். அந்த நேரம் பார்த்து லாரி ஒன்று வேகமா வந்திருக்கு. கரெக்டா லாரிக்கு குறுக்கவே மாற்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ லாரி டிரைவர் உடனே அந்த வண்டியை நிறுத்திட்டாரு. அதனால பைக்ல வந்தவருக்கு எதுவும் ஆகல. எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியிருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரோட் ஓரத்துல தான் இந்த 2 பேரும் சேர் போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நல்ல நடு ரோட்ல போயிட்டு இருந்த வண்டி தாறுமாற ஓடி மின்னல் வேகத்துல இவ்வளோ பக்கத்துல வந்து உரசிட்டு போயிருக்கு. 2 பேரும் இதை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. வீட்டு வாசல்ல இருந்தா கூட உஷாரா தான் இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது மரத்துல இருந்து ஒரு பெரிய கிளை உடைஞ்சு ரோட்ல விழுந்திருக்கு. இந்த லேடி பைக்ல வந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த லேடிக்கு நடுவுல தான் கிளை மாட்டிருக்கு. கிளைக்கு நடுவுல இந்த லேடி மாட்டிக்கிட்டதுனால தலையில எதுவும் படல. ரோட்டோரங்கள்ல இருக்கிற மரங்கள் நல்லா தான் இருக்குதா இல்ல பலகீனமா இருக்குதான்னு அப்பப்ப கவனிக்க வேண்டியிருக்கு. இங்க இந்த வீடியோல ஒரு சிலையை தான் திறக்க போறாங்க. சங்கிலி மாதிரி மனுஷங்க ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சு அப்படியே தண்ணியில இருந்து ஒரு டாகை தூக்கி கொண்டு வர மாதிரி சிலை. இது வெறும் சிலை மட்டும் இல்லை, உண்மையிலே நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இடத்துல இப்படி சிலையை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நிஜமாவே ஒரு நாய் இந்த மாதிரி தண்ணியில தத்தளிச்சுட்டு இருக்கும்போது 4 பேர் ஒன்னா சேர்ந்து ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சு தண்ணியில இருந்து அந்த நாயை மீட்டு வெளியே கொண்டு வந்திருக்காங்க. எங்க இந்த வீடியோல வலையில மாட்டிக்கிட்ட ஒரு மானை தான் பாக்குறோம். ரொம்ப பெரிய மான் தான். இதோட சத்தம் பயங்கரமா கேட்டதுனால இதை மீட்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. ரொம்ப நேரமா மாட்டி இருந்திருக்கும் போல. எப்படியும் அதை வெளியே கொண்டு வந்து மறுபடியும் அதுக்கு மூச்சு கொடுத்து அதோட உயிரை காப்பாத்தி இருக்கிறாங்க பாருங்க. வலையில இருந்து அவர் தூக்கி எடுக்கும்போது எந்த பலமும் இல்லாம அது அசைய முடியாம தான் இருந்திருக்கு. கடைசியில மூச்சு கொடுத்து எப்படியோ காப்பாத்திட்டாரு. உடனே எந்திரிச்சு போகுது பாருங்க. சரியான நேரத்துல செஞ்ச விஷயம் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இந்த டாக் படிக்கட்டுல இறங்கி வர்றதுக்கு சிரமமா இருக்கும் அப்படின்னு அதுக்காகவே ஒரு வித்தியாசமான பஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த பஸ் மேல ஏறி உட்கார்ந்தா போதும் அது பாட்டுக்கு சருன்னு சரிக்கிட்டு கீழே வந்துருது. படிக்கட்டுல கூட நடந்துடக்கூடாது, கால் வலிக்குமேனு இப்படி ஒரு ஏற்பாடு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த வீட்டுல இப்படி ஒரு மொரட்டு டாக் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாம இவர் கேட்டு திறந்து உள்ள போயிட்டாரு. அவ்வளவுதான் பாஞ்சிட்டு வந்திருக்கு பாருங்க. இது மட்டும் இந்த வீட்டுல இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேனே அப்படின்னு நினைச்சிருப்பாரு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல இவர ஒரு டாக் துரத்திட்டு வந்திருக்கு. இவரு ரொம்ப சாமர்த்தியமா பக்கத்துல இருந்த கார் மேல ஏறிக்கிட்டாரு. வேற வழியில எவ்வளவு தூரம் தான் ஓடுறது, எங்க ஒளிஞ்சாலும் இந்த நாயும் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் மூச்சு வாங்குறதுக்காகவே இந்த கார் மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருப்பாருங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ஒரு போஸ்ட் இதுல போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் இவர் வந்திருக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற டாகுக்கு பொறுக்க முடியல பாருங்க. யாரு ரோட்ல நிக்கிறா அப்படின்னு பார்த்தே ஆகணுமா. விட்டா ஜம்ப் பண்ணியே வந்துடும் போல. ஆள் வெளியே நிற்கும் போதே இவ்வளோ வேகமா இருக்குதே. கேட்டு திறந்து உள்ள போனா அவ்வளவுதான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது மீன் பிடிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே இறங்கி உள்ளே போய் உள்நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிற ஒரு குரங்கு. பார்க்குறதுக்கே நம்ப முடியாத காட்சியாக இருக்குது பாருங்க. மீன்களை தேடி தேடி பார்க்குது. கடைசியில் இந்த குரங்குக்கு ஏதோ ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. வேகமாக அதை எடுத்துட்டு தண்ணியை விட்டு வெளியே வரதை தான் பார்க்குறோம். குரங்கு நல்லா மரம் ஏறும் அப்படின்னு தெரியும், நீச்சல் தெரியும் அப்படிங்கிற விஷயம் இப்போ தான் தெரியுது. இங்கே இந்த வீடியோவில் நிறைய மான்கள் இருக்குது. இந்த இடத்துக்கு 2-3 குரங்குகள் மெதுவாக நடமாடிட்டே வந்தது. வந்த வேகத்தில் ஒரு மான் குட்டியை தூக்கிட்டு மரத்தில் ஏறதுக்கு பார்க்குது பாருங்க. ஆனால் அந்த பெரிய மான் விடவே இல்லை. தாய்மான் பின்னாடியே ஓடி போய் அந்த குரங்கை துரத்தி இருக்கு. வேற வழி இல்லாமல் குரங்கு மான் குட்டியை அப்படியே கீழே போட்டுட்டு மறுபடியும் மரத்தில் ஏறி இருக்கு. காட்டில் இருக்கிற ஒவ்வொரு விலங்குகள் கூட எவ்வளவு உஷாரா இருக்க வேண்டியிருக்கு பாருங்க.